அனைவருக்கும் வணக்கம். இது நவகிரக ரத்னா ஜோதிட ஆராய்ச்சி மையம். நான் உங்கள் ஜோதிடன் கா. ஐயப்பசாமி. இன்று ஒரு ஜோதிட தகவல் நிகழ்ச்சியில் யோனி பொருத்தம் பார்ப்பது எப்படி என்பதை பார்ப்போம். யோனி பொருத்தம் என்றால் தாம்பத்திய பொருத்தம் என்று பொருள். ஆண் பெண் இருவரது திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய உறவு சிறப்பாக இருக்கவே இந்த பொருத்தம் பார்க்கப்படுகிறது. இதில் தவறான வழிமுறை கையாண்டு பொருத்தம் பார்த்துவிட்டால் இவர்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் பகையுணர்வே வளரும். ஆகவே இந்த பொருத்தம் மிகவும் முக்கியம். அது எப்படி பார்ப்பதென்று பார்ப்போம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மிருகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். 27 நட்சத்திரத்துக்கும் 27 மிருகங்கள். இந்த மிருகத்தில் யானை என்று பெண்ணின் நட்சத்திரம் வந்துவிட்டால், சிங்கம் மனிதன் என்று வரக்கூடிய ஆணின் நட்சத்திரத்தை சேர்க்கக்கூடாது. பெண்ணின் நட்சத்திரம் குதிரை என்று வந்துவிட்டால் பசுவும் எருமையும் வரக்கூடிய ஆணின் நட்சத்திரத்தை சேர்க்கக்கூடாது. பெண்ணின் நட்சத்திரம் பசு, எருமை, மான், நாய் என்று வந்துவிட்டால் ஆணினுடைய நட்சத்திரம் புலி என்று வந்தால் சேர்க்கக்கூடாது. பெண்ணினுடைய நட்சத்திரம் குரங்கு என்று வந்துவிட்டால் ஆணினுடைய நட்சத்திரம் ஆடு சேர்க்கக்கூடாது. பெண்ணினுடைய நட்சத்திரம் எலி என்று வந்துவிட்டால் ஆணினுடைய நட்சத்திரம் பூனையும் பாம்பும் சேர்க்கக்கூடாது. பெண்ணினுடைய நட்சத்திரம் பாம்பு என்று வந்துவிட்டால் ஆணினுடைய நட்சத்திரம் கீரியும் ஆடும் சேர்க்கக்கூடாது. பெண்ணினுடைய நட்சத்திரம் பூனை என்று வந்துவிட்டால் நாயும் புலியும் வரக்கூடிய ஆண் நட்சத்திரத்தை சேர்க்கக்கூடாது. இவை அனைத்தும் பகை என்று சொல்லப்பட்டுள்ளது. பெண்ணுடைய நட்சத்திரம் மான் என்று வந்துவிட்டால் பசு என்று வரக்கூடிய ஆணின் நட்சத்திரத்தை சேர்க்கலாம். அதேபோல் பெண்ணினுடைய நட்சத்திரம் ஆடு என்று வந்துவிட்டால் ஆணினுடைய நட்சத்திரம் குதிரை என்று வந்தால் சேர்த்து கொள்ளலாம். பெண்ணுடைய நட்சத்திரம் நாய் என்று வந்துவிட்டால் ஆணினுடைய நட்சத்திரம் மனிதன் என்று வந்தால் சேர்த்து கொள்ளலாம். இவை அனைத்தும் நட்பு. இதை அடுத்து பெண்ணுக்கும் ஆணுக்கும் இந்த பொருத்தம் பார்த்த பொழுது பெண்ணுக்கு பெண் யோனியும் ஆணுக்கு ஆண் யோனியும் வந்து பகையில்லாமல் இருந்தால் உத்தம பொருத்தம். பெண்ணுக்கு ஆண் யோனியும் ஆணுக்கு ஆண் யோனியும் வந்து பகையில்லாமல் இருந்தால் மத்திய பொருத்தம். பெண்ணுக்கும் ஆணுக்கும் பெண் யோனியாய் வந்தால் அது பகையோனியாய் இல்லாவிட்டால் அதுவும் மத்திய பொருத்தம். ஆண் பெண் இருவருக்கும் பகையோனியில் வந்து திருமணம் செய்வது அவ்வளவு சிறப்பில்லை. ஆகவே இந்த பொருத்தம் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஆக இந்த அடிப்படையில் இந்த பொருத்தத்தை பார்த்து வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.